உடலுக்கு ஆரோக்கியம் தரும் 20 வகையான வேர்கள் மற்றும் அவற்றின் நன்மைகள். மஞ்சள் கிருமி நாசினி, அழற்சி எதிர்ப்பு. இஞ்சி செரிமானம், குமட்டல் நீக்கி. சுக்கு ஜீரண சக்தி, வாதம் நீக்கி. அமுக்கரா மன அழுத்தத்தை குறைக்கும், ஆற்றல் தரும். பூண்டு இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் சீராக்கும். அதிமதுரம் தொண்டை. வாழை மரம் நம் வீட்டின் அதிர்ஷ்ட மரம். மூலமும் தண்டும் இலைவும் காயும் பூவும் அனைத்தும் மருந்து. வாழை இலை உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி குளிர்ச்சி தரும். வாழைப்பூ ஹார்மோன் சமநிலையை பராமரித்து பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்ம சின்ன வயசுல காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கினதை விட காட்டிலையும் தோட்டத்திலையும் பறிச்சு சாப்பிட்டதுதான் அதிகம். நுணா பழம், இதுல இருக்கிற மருத்துவ குணம் வேற லெவல். கலாக்காய், அந்த சிவப்பான காயோட புளிப்பு இருக்கே அப்பப்பா. நாவல் பழம், நாக்கெல்லாம் ஊதா கலரா மாத்திர. நோய் இல்லாத உடம்பு, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒழுகாத வீடு, அழையாத வேலை, சுகமான தூக்கம், கணக்காத மனது, எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, நீண்ட ஆயுள், நொடியில் மரணம். இறைவா, வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். வலிகளை சிரித்துக் கொண்டே ஏற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக. மனுஷன் கடவுளை எப்போ தேடுறான்? ஒண்ணு இன்பம் கிடைக்கணும், அப்போ சாமியை நல்ல இன்பத்தை கொடுத்து சாமின்னு கும்பிடுறான். இல்ல நல்ல ஆப்பு வரணும். ஐயா எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்துச்சு, இப்ப காப்பாத்த நாளில நீதான் ஓடணும். வாழ்க்கை இன்றைய வலி நாளைய வலிமை, இன்றைய குழப்பம் நாளைய தெளிவு, இன்றைய முயற்சி நாளைய அமைதி. எதுவும் வீணில்லை, உன் பயணம் உன்னை உருவாக்குகிறது. நான் சொல்ற இந்த ஆட்களை மட்டும் மன்னிக்கவே நினைக்காதீங்க, அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஒண்ணு, உங்க நம்பிக்கையை உடைச்சிட்டு முகத்துக்கு நேரா சிரிச்சவங்கள. அவங்க மாறவே மாட்டாங்க, திரும்பவும் அதையே தான் செய்வாங்க. 2, உங்க நல்ல குணத்தை யாரும் சொல்லாத உண்மை. ஏன் உங்க கூட இருக்கிறவங்க திடீரென்று மாறி போறாங்க தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு உதவியாளராக இருந்தீர்கள். வேலை முடிந்ததும் அவர்கள் உங்களை நிராகரிக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே உறவு முடிந்து விட்டது. உண்மையான மனிதர்கள் ஏன் தனிமையில் எதிர்காலத்தை நினைத்து கலங்கும் என் அன்பு நண்பா, கலங்காதே. நிகழ்காலம் உன் கையில், அதை நீ மறக்காதே. சிந்தித்து செயல்படு. தோல்வியோ வெற்றியோ நீயே முடிவெடு. யாரையும் எதிர்பார்த்து காலத்தை இழக்காதே. இன்னொரு இழந்தால் இழந்ததுதான். எதிர்வரும் நொடி பரம்பரை சொத்து இல்லாம, பணக்கார அப்பா இல்லாம, விழுந்தா உதவுறதுக்கு சொந்தங்க இல்லாம, தனியா நின்று வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கங்க. நீங்களும் 1000ல் ஒருத்தர் தான். விரைவில் உங்க